ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 1 இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 60% மார்க், அதாவது 60% மேலே மார்க் எடுத்து நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சியில் அதுக்கு மேலே படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எம்எஸ்சியில் வந்து பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பிளான்ட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஜெனோமிக் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயோ இன்ஃபார்மேட்டிக், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மெத்தட், ரீகாம்பினன்ட் புரோட்டீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், எல்சிஎம்எஸ், என்எம்ஆர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டராக குட் அகாடமிக் ரெக்கார்டும் பப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாப் வந்து பர்மனன்ட் கிடையாது, 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இவங்க எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் சொல்லலை. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயோடேட்டா 3 காப்பி வந்து உங்களோட பயோடேட்டா வித் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பப்ளிகேஷன் இதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து 3 பயோடேட்டாவோட சேர்த்து வந்து நீங்கள் வந்து இவருக்கு வந்து சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது டாக்டர் டி ஜெபசிங், பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், டிபிடி ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மதுரை 625021 இப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது 3 காப்பி பயோடேட்டா வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், செல்ஃப் அட்டஸ்டட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 20க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் மூலியமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ராவலிங் அலோன்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு ட்ராவலிங் அலோன்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடியை, கரெக்டான ஆக்டிவ் இமெயில் ஐடியை வந்து உங்களோட பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க இமெயில் மூலியமாக தான் எந்த ஒரு கான்டாக்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இமெயில் ஐடி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.